உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் எதுவும் டவுட் இருந்தா, இல்லை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஏதாவது பிரசனம் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களோட ஹரிஸ் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ராகு ப்ளஸ் சனி கேது சினிமாவோட எப்படி தொடர்பு பெற்றிருக்கு, சினிமாவுடன் தொடர்பு பெற்ற சனி ராகு மற்றும் சனி கேது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை கலைத்துறையில், அதாவது சினிமா துறையில் யார் யாருக்கெல்லாம் இருக்குது, அதே நேரத்தில் அது அவங்க லைஃப்பில் எப்படி அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ப்ளே பண்ணுது அப்படின்ற விஷயத்தை வந்து செக் பண்ணுறதுக்காக சினி ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் எஸ்பெஷலாக செக் பண்ணி பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சனிக்கு எது கிரக சேர்க்கை வந்து இருக்கிறத பார்த்தேன். அதே நேரத்தில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இளைய தளபதி விஜயோட அப்பா, ஓகேங்களா, எஸ்ஏசி சார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கிரக சேர்க்கை இருந்தது. அதே நேரத்தில் சில்வர் ஜூப்ளி நாயகன், அதாவது வெள்ளி விழா நாயகனாக இருந்த மோகன் சாருக்கும் இந்த சனி ராகு கிரக சேர்க்கை வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஃபேமஸான டைரக்டர் அனுராக் கஷ்யப் அவர்களுக்கும் சனி ராகு கிரக சேர்க்கை இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஷங்கர் அவர்களுக்கு பாகை முறையில் சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டைரக்டர் விசு சார் அவருக்கும் இந்த கிரக சேர்க்கை வந்து இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஃபேமஸான ஹிந்தி பட டைரக்டர் அனுராக் கஷ்யப் அவர் இப்போ வந்து தமிழ் சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கிட்டுருக்காரு. நிறைய ரோல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு, முக்கியமான வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ மகாராஜா திரைப்படத்தில் கூட ஒரு வில்லன் கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். சுந்தர் சி சாருக்கு ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டியாக இருக்கும். அதே நேரத்தில் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு மூவி வந்து எப்படி ஒரு பர்ஃபெக்டாக ஏதோ ஒரு ஹிட்டை கொடுத்துட்றாரு, ஓகேங்களா, எந்த வித லாஸுமே இல்லாமல் அந்த ராகு கேது வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துருது. ஸோ இந்த சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை இருக்கவங்க எல்லாருக்குமே தொழில் நெருக்கடிகள் இருக்க தான் செய்யுது, ஓகேங்களா. தொழில் நெருக்கடிகள் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்குலாம் இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அந்த தொழில் நெருக்கடி அவங்க ராகு கேது சம்மந்தமான இந்த தொழிலை எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது லைஃப் டைமில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிருதுன்னே சொல்லலாம். மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வந்து கொடுத்துட்டு போயிருதுன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கவனிங்க, டைரக்டர் மணிரத்னம் சாருக்கே சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை வந்து இருக்குன்னே சொல்லலாம். உலக புகழ்பெற்ற ஃபேமஸான டைரக்டர் மிஸ்டர் ஸ்டான்லி குப்ரிக், ஓகேங்களா, ஸ்டான்லி குப்ரிக்கை பற்றி கண்டிப்பாக வந்து சினிமாவில் ஒரு டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டான்லி குப்ரிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. அவரோட டேட் ஆஃப் பர்த்தையும் எடுத்து போட்டு பாருங்கள். ஸ்டான்லி குப்ரிக்குக்கும் சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு 13 படம் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த 13 படமே டிஃப்ரெண்ட்டான ஜேர்னர்ஸ். அந்த 13 படம் மாதிரி ஒரு வேறு யாருமே அதுக்கப்புறம் அவர் மாதிரி ஒரு சினிமாவை எடுக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அவர் எடுத்த திரைப்படங்கள் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான திரைப்படங்கள், எல்லாமே கற்பனைக்கு அப்பாற்பட்ட திரைப்படங்கள். நிஜ கதைகளை உண்மையாலுமே என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா படமாக்க முயற்சி பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு சினிமாவில். ஸோ இந்த சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை இருக்கவங்க ராகு கேது சம்மந்தமான இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை வந்து நவாம்சத்துலேயோ இல்லை தசாம்சத்துலேயோ இல்லை மெயினான ராசி கட்டத்துலையோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது எங்கே வேணாலும் இருக்கட்டும், சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை, ஓகேங்களா. இல்லை நான் ஒரு அஸ்ட்ராலஜர் சார், என்கிட்ட அந்த கட்டா அது மாதிரி வருது சனி ராகு சனி கேது கிரக சேர்க்கை, சிம்பிளாக கலைத்துறையில் கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு போ அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லிடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அது ஒரு வேலை பெரிய ஹெச்டியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு போயிடுது. சப்போஸ் அது எல்டியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது பொருளாதாரத்தை கொடுக்கலனாலும் ஒரு புகழை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அவங்களுக்குன்னு புகழையும் ஓரளவுக்கு அமௌண்ட்டு, அந்த தொழில் நெருக்கடி பொருளாதார நெருக்கடி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த ராகு கேதுக்கள் கொடுத்துருதுன்னே சொல்லலாம். ஸோ கலைத்துறைக்கு அந்த கிரகச்சேர்க்கை வந்து ரொம்ப பயன்படுது. அதே நேரத்தில் ஆக்டிங்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் சார் மாதிரி அந்த ஸ்டைலு, அந்த ஆக்டிங்கு, அந்த மெத்தடு, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம நிறைய பேர் வந்து
அவர்கிட்ட வந்து மயங்கி போயிருக்கோன்னே சொல்லலாம். இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதை பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சனிக்கேது தான். அவருக்கு வந்து 2ல் சனிக்கேது கிரக சேர்க்கை இருக்கும். அந்த 2ல் இருக்க சனிக்கேது வாயை வச்சு வித்தை காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, 2ல் சனிக்கேது இருந்தால். அதே மாதிரி தான் அவர் அந்த சிகரெட்டை அப்படி தூக்கி அப்படி போட்டு அப்படி பிடிக்கும் போது எல்லாமே வந்து ஒரு ஸ்டைலாக நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணி நம்ம நினச்சி அவருக்கு வந்து அந்த மக்களின் ஈர்ப்பு வந்து அதிகமாக அவருக்கு வந்து கிடச்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ சனி சனிக்கேது கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ மீடியா துறையை, சினிமா துறையை, நாடகம், கேமரா, ஃபோட்டோகிராஃபி, ஸ்டுடியோ, வீடியோ எடிட்டிங்கு இது மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுத்தும் போது அந்த ராகுகேது சம்மந்தமான தோஷங்கள் தொழில் ரீதியாக குறைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தையும் பலனையும் கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.